Hello friends, welcome to easy cooking and vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பீட்ரூட் ஜூஸ் எப்படி ஈஸியா வீட்லயே செய்யறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பீட்ரூட் செய்யறதுக்கு பாருங்க, நான் வந்து சின்ன பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் 1 நம்பர்ஸ்க்கு தான் செய்ய போகிறேன். ஸோ வந்து அதனால் வந்து ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி நல்லா வந்து தோலையெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன ஸ்லைசஸாக இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை பேத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சுகர் வந்து 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் 1 நம்பருக்கு அப்படிங்கிறதுக்காக. இதே வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு ஆட் பண்ணால் சுகர் வந்து உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 டீஸ்பூன் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து சப்ஜா சீடு வந்து நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஊற வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா பெரிய பெரிய பபுள்ஸாக வந்திருக்கு. ஸோ வந்து சப்ஜா சீடு இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஜா சீடு வந்து இந்த மாதிரி நான் வந்து எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். லெமன் வந்து 1/2 லெமன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஜிஞ்சர் வந்து கொஞ்சம் காரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஜிஞ்சர் வந்து லைட்டாக வந்து ஒரு 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து 1/2 லெமன் அண்டு ஜிஞ்சர் வந்து எடுத்துக்கோங்க. வாட்டர் வந்து தேவையான அளவுக்கு நான் நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு கூலிங் வாட்டர் வேணும்னா கூலிங் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா வாசனை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து புதினா தலை வந்து எடுத்திருக்கேன். புதினா தலை கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால தான் ஒரு 4-5 இருந்தாவே போதும். ஸோ வந்து நான் புதினா தலை ஒரு 6 புதினா தலை இந்த மாதிரி வந்து எடுத்து நல்லா கழுவி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஜூஸ் மேக்கர் இருந்தால் அதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட ஜூஸ் மேக்கர் எல்லாம் எப்பயும் போல் நம்ம மிக்சிலேயே ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்சியில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வந்து இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். அந்த மிக்சி ஜாரில் வந்து இப்போ நம்மளுடைய பீட்ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு எடுத்துக்கிறீங்க நான் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் வந்து 1 நம்பருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து நான் பாதி பீட்ரூட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அது கூடயே இப்போ நான் புதினா தலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட்டு வாசனைக்காகவும் கொஞ்சம் உடம்பு வந்து நல்லா புத்துணர்ச்சி கொடுக்கும், அதுக்காக தான். ஸோ வந்து கலர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ கொஞ்சம் பிளாக்கியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து ஸ்கின் வந்து ஒயிட்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு வந்து சீக்கிரமாக கலர்ஸ் ஆகும். அது கூடயே நான் இது கூட வந்து ஜிஞ்சரையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். காரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஜிஞ்சர் வந்து ஆப்ஷனல் தான். சுகர் வந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லெமன் வந்து ஒரு லைட்டாக ஒரு 3 சிட்டிகை வர அளவுக்கு மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஏன்னா பின்னாடி நம்ம பிழிஞ்சு விட்டுக்கணும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு வந்து இப்போ லெமன் பிழிஞ்சுக்கிட்டேன். இப்போ வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு அப்புறம் முழுசாக ஆட் பண்ணி அரைச்சிட்டு இப்போ எப்படி இருக்குன்ட்டு நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக அரைச்சிட்டு உங்ககிட்ட இப்போ காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாக அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். உங்கள்கிட்ட வடிகட்டி வந்து ஜூஸ் வடிகட்டுறது இருந்தால் ஓகே. அந்த மாதிரி வடிகட்டு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் இப்போ வந்து அதை வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடித்து எடுத்து அதை டைரெக்டாக நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் வாயில் அந்த இது வந்து துகளில் வந்து கடிபடும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வடிச்சிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா வடிச்சிக்கோங்க. லைட்டாக ஸ்பூனில் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாவே அந்த வாட்டர் மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்து மெல்ட்டாகி கீழே வந்துடும். அதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த பீட்ரூட் இந்த தூளை வந்து நீங்கள் தூக்கி எறிய தேவையில்லை. இது வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக்காக கூட உங்கள் ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வாசனையாக அண்டு கொஞ்சம் வந்து புளிப்புத்தன்மை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக வந்து லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து பீட்ரூட்டும் நல்ல எனர்ஜியான ரத்தம் ஊறுற ஒரு டிஷ். அது இல்லாமல் வந்து லெமன் வந்து குளிர்ச்சி தரக்கூடியது, சப்ஜா சீடும் குளிர்ச்சி தரக்கூடியது, புதினாவும் குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ வெயிலில் போயிட்டு வந்தோம்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு குளிர்ச்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஜூஸ் குடித்தா நல்லா இருக்குமே, டயர்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா டக்குன்னு புத்துணர்ச்சி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஜூஸ் மோஸ்ட்லி வந்து குடிங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரத்தமும் நம்ம உடம்புல அதிகமாக ஊறவும் ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நான் சப்ஜா சீடு சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து இப்போ நான் 3 டீஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா வந்து நீங்கள் வெறும் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு குடிச்சிக்கோங்க. இப்போ வந்து சப்ஜா சீட் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளுடைய பீட்ரூட் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்புக்கு வந்து புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அது இல்லாமல் வந்து உடம்பு சூட்டை குறைக்கும். அது இல்லாமல் நம்ம உடம்புல வந்து ரத்தத்தை வந்து அதிகரிக்க செய்யும். ஸோ வந்து பிளட் வந்து லோவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து அதிகமாக பீட்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிளட் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கூலிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஐஸ் க்யூபஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான பீட்ரூட் ஜூஸ் வந்து செமையாக தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பீட்ரூட் ஜூஸ் நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.